சிவபெருமானின் திருவிளையாடல். கைலாய மலையில் ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேரானந்தத்துடன் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒரு சுற்றில் சிவபெருமான் வெற்றி பெற்றார், அடுத்த சுற்றில் பார்வதி தேவி வெற்றி பெற்றார். இவ்வாறு இருவரும் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக மாறி மாறி வெற்றி பெற்று தெய்வீக ஆனந்தத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். இறுதியாக ஒரு சுற்றில் பார்வதி தேவி வெற்றி பெற்றார். அந்த வேளையில் தமது திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணிய சிவபெருமான் ஒரு வார்த்தையும் பேசாமல் திடீரென அங்கிருந்து மறைந்தார். சிவபெருமான் கண்முன்னே மறைந்ததை பார்த்த பார்வதி தேவி மனம் கலங்கினார். நான் வென்றதால் என் மீது கோபம் கொண்டு ஈசன் என்னை விட்டு பிரிந்து விட்டாரோ என்று வருந்தினார். தம் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் வகையில் அங்கேயே ஒரு அழகிய தாமரை குளத்தை உருவாக்கினார். அந்த தாமரை குளத்தின் கரையில் புனிதமான களிமண்ணால் தமது திருக்கரங்களால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி மலர்களாலும் தூய நீராலும் ஆழ்ந்த பக்தியுடனும் வழிபட்டார். மனம் உருகித் தவமிருந்து பரமசிவனை நினைத்து இடைவிடாது பிரார்த்தனை செய்தார். பார்வதி தேவியின் அளவற்ற அன்பும் அசைக்க முடியாத பக்தியும் கடுந்தவமும் சிவபெருமானை மகிழ்ச்சியடையச் செய்தது. அந்த கணமே பேரொளி பரவிய தெய்வீக ஜோதி நடுவே சிவபெருமான் அருள் காட்சி தந்தார். புன்னகையுடன் பார்வதி தேவியை அணுகி, உன் பக்தியின் மகிமையை உலகம் அறியவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன் என்று அருளினார். பின்னர் அன்போடு பார்வதி தேவியை தழுவிக்கொண்டு இருவரும் மீண்டும் இணைந்து அருள் பாலித்தனர். அவ்விடமே சிவசக்தியின் பிரிக்க முடியாத அன்பும் பக்தியின் பெருமையும் வெளிப்பட்ட புனித திருத்தலமாக உலகம் போற்றும் தலமாக விளங்கியது.